நாமம் மையப்படுவதாக. மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தில் இருந்து ஒருவர் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தில் இருந்து. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும் என்றார்கள். அடுத்த வசனம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? போதும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிலிப்பி செசரியா அந்த பட்டணத்தில் வருகிற போது தம்முடைய சீசர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். மனுஷகுமாரனாய் என்னை இந்த ஜனங்கள் எல்லாரும் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி கேட்கிறார். இந்த வார்த்தையை நாம் பார்க்கிற போது ஆண்டவர் இயேசு அவர் இந்த உலகத்திலே அவர் ஸ்தோத்திரம் ஊழியம் செய்த நாட்களிலே அவர் ஊழியம் செய்த நாட்களிலே பல்வேறு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லி இருக்கிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நன்மை செய்கிறவராகவும் விடுவிக்கிறவராகவும் இயேசு அவர் ஒவ்வொரு பகுதியின் மூலமாக அவர் சுற்றி திரிகிற போது, உலாவி வருகிற போது அவரை குறித்து அவர் செய்த நல்ல காரியங்களை குறித்து ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள், அவருடைய உபதேசத்தை கேட்டு ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்பதை ஆண்டவர் சீசரிடத்தில் கேட்கிறார். அப்போ சீசர்கள் எல்லாரும் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, உண்மை சிலர் யோவான் ஸ்நானன் சொல்றாங்க, சிலர் எரேமியா சொல்றாங்க, சிலர் பூர்வ தீர்க்கதரிசிகள் ஒருத்தர் சொல்லி சொல்றாங்க அப்படின்னு பலவாறாக சொல்லுகிற போது இயேசு அவரிடத்தில் இன்னொரு கேள்வி கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா, சோத்திரம். மற்றவங்க சொல்றது ஒரு வகையில இருக்கட்டும், நான் உங்க கூட இருக்கிறேன், நான் உங்க கூட உலாவுகிறேன், உங்க கூட இருந்து அற்புதங்களை செய்யறேன், உங்களுக்கும் தனியாக பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, அவன் உங்களுக்கும் தனியாக நல்ல வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கிறேன், நிறைய விஷயங்கள் நீங்க அறிந்துகிட்டே இருக்கிறீங்க. அப்போ என்னுடைய ஜெப வாழ்க்கையை பார்க்குறீங்க, இந்த தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்குறீங்க, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற போது நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா. அப்போ இயேசு அந்த வார்த்தையை கேட்டதை யாரும் எதிர்பார்க்கவில்லை. மற்றவங்க கொடுக்கக்கூடிய ரிசல்ட் ஒன்று இருக்கிறது, கூட கொடுக்கக்கூடிய ஒரு ரிசல்ட் இருக்கிறது. சிலவங்களை பார்த்தீங்கன்னா மற்றவங்களை ரொம்ப புகழ்ந்துட்டே இருப்பாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த மரண வீடுகளை பாருங்க, மரண வீடுகளை பார்த்தீங்கன்னா அவரு உள்ள அட்டூழியெல்லாம் பண்ணியிருப்பாரு, ஆனா அவரை குறித்து பேசுறது நல்லா பேசிட்டே இருப்பாங்க. ஆனா அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு வீட்டில் உள்ள ஆளுக்கு தான் தெரியும், கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அப்போ மற்றவங்க சொல்லுகிறது இருக்கட்டும், வெளியில ஒரு வகையில சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க இன்னொரு வகையில சொல்லுவாங்க. வெளியில இருக்கிறவங்க புகழ்றத பார்த்தா சோத்திரம், வீட்டுல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நீங்க நல்லா சொல்லுங்க, அவர் வெளியில தான் நல்ல ஆளு, வீட்டுக்குள்ள எப்படி இருக்காருன்னு எங்களுக்கு தான் தெரியும், வீட்டுக்குள்ள என்ன அநியாயம் பண்றாரு எங்களுக்கு தான் தெரியும், வீட்டுக்குள்ள இவன் என்னென்ன அட்டூழியெல்லாம் பண்றான்னு எங்களுக்கு தான் தெரியும். வெளியில அவர் நல்ல ஆளுதான், மற்றவங்க மத்தியில் அவர் நல்ல ஆளுதான், ஆனா வீட்டுக்குள்ளால எப்படி இருக்காருன்னு எங்களுக்கு தான் தெரியும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, மற்றவங்கலாம் ஒரு வகையில நினைக்கட்டும், நீங்கள் என்ன யாருன்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தை கேட்டார் சொன்னா, இந்த கேள்வியை கேட்கிறாருன்னு சொன்னா கவனிங்க, சோத்திரம். அவர் செய்கிற ஊழியம், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து இந்த சோத்திரம் சீசர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் உண்டாக வேண்டும், ஒரு தெளிவு உண்டாகணும், ஒரு அறிவு உண்டாகணும். கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. இவங்க இந்த இயேசுவை பற்றி சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் மற்றவர்களுக்கு இந்த இயேசுவை நினைச்சுவாங்க சொல்லுவாங்க. இப்ப யாரும் கண்ணை மூடி ஜெபம் பண்ணக்கூடாது, நல்ல கண்ணை திறந்து வச்சு கவனிக்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
ஒரு அல்லேலூயா. சோத்திரம். இந்த இயேசுவை பற்றி எந்த அளவுக்கு இவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறாங்களோ அதே போலதான் அவங்க மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க என்பதை தான் ஆண்டவர் கேட்கிறார். நீங்க என்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அப்போ இயேசு தம்மை குறித்து இந்த சீசர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த சீசர்களுக்குள்ள நல்ல ஒரு அபிப்பிராயம் உண்டாக வேண்டும், நல்ல எண்ணங்கள் உருவாக வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்லுகிற காரியங்களை நம்ம பார்க்க முடிகிறது. மற்றவர்கள் சொல்லுகிறது இருக்கட்டும், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள். உடனே ஒருத்தர் சொல்றாங்க, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இது பிதா உனக்கு வெளிப்படுத்தினார், மாம்சம் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தல, பிதா உனக்கு ஒரு வெளிப்பாடு தந்ததுனால நான் யாருன்னு சொல்லி உனக்கு தெரிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். அன்பானவர்களே, இதே வார்த்தையே ஸ்தோத்திரம், இதே வார்த்தையே நாம் இன்னொரு கோணத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? அப்போஸ்தலர் புஸ்தகம் 19வது அதிகாரம் 15வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 19:15. பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் ஓடி போனாங்க. அல்லேலூயா. கவனிங்க, ஸ்தோத்திரம். அன்றைக்கு இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்த அவர்களை குறித்து அங்கே ஒரு சாட்சி தேவைப்படுகிறது. அவர்கள் இயேசுவின் பேரினாலே உன்னை விரட்டுகிறேன்னு சொல்லிட்டு அந்த அசுத்தாவி மேல சொல்லும்போது அது சொல்லி இயேசுவையும் தெரியும், பவுலையும் தெரியும், நீங்கள் யார்? அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, என்னை குறித்து என்ன சொல்லுகிறீங்க, நான் யாருன்னு சொல்லி நீங்க சொல்றீங்கன்னு சொல்றாரு. சோதரம். அப்போ அவர் தம்மை குறித்து ஒரு நல்ல ஒரு சாட்சி எல்லாரும் சொல்லணும்னு சொல்லி பார்க்கிறார், நம்ம யாருன்னு. இதே போலதான் பிசாசு சோதரன், நீங்கள் யார்? அல்லேலூயா. இயேசு யாருன்னு சொல்லி சொல்றதெல்லாம் ரெண்டாவது, முதல்ல நீங்க யார்? இயேசுவை பத்தி எல்லாம் ஏண்டெல்லாம் சொல்றீங்க, இயேசுவின் நாமத்தினால என் மேல அதிகாரம் செலுத்துறீங்க, நீங்க யாரு? சோதரன், இந்த கேள்விக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? நம்ம யாராக இருந்தால் நாம் இந்த உலகத்திலே சோதர பிரயோஜனம் உள்ளவர்களாக இருப்போம். நாம் யார் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ளணும். நம்ம நிறைய நேரத்துல நம்ம யாருங்கிறத நம்ம உணராம போயிரும். நம்ம யாருன்னு சொல்லி தெரியாம இருக்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கையில் அநேக நேரத்தில் தோல்விகளை சந்திக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் யார்? நம்மை குறித்து நம்ம என்ன சொல்ல முடியும்? நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி சொல்ல முடியுமா? தேவனுக்கு பயந்தவன் சொல்லி சொல்ல முடியுமா? இல்லாவிட்டால் தேவனுடைய அதிகாரம் என்மேல் இருக்கிறது சொல்லி நம்ம சொல்ல முடியுமா? சோத்திரம். நீங்க யாருன்னு சொல்லி கேட்கறதுக்கு பிசாசு பிடித்த மனிதன் சொல்ல, நீங்க யார்? இதே பிசாசு பிடித்த மனிதன் இயேசுவை பார்த்த உடனே நீர் யாருன்னு சொல்லி கேட்கல, அவன் நேர வந்தன்னு சொல்லிட்டான். சோத்ரம். அல்லேலூயா. தேவனுடைய குமாரனே, என்னை வேதனைப்படுத்தவன் எங்க வந்தீர்? அப்ப இயேசுவை பார்த்தோன்னு தெரியுது, நீர் யாருன்னு சொல்லி கேட்க முடியல. ஆனா அநேக நேரத்துல சோத்ரம் கிறிஸ்தவங்களை பார்த்து பிசாசை கேட்குது, நீங்க யார்? சோத்ரம். இவங்களை ரட்சிப்புகள் நடத்தின அருமையான தேவ ஊழியக்கார சொன்ன ஒரு சாட்சி என்னன்னா, ஒரு சர்ச்சில் போய் கவனிங்க, ஒரு சர்ச்சில் போய் கூட்டம் நடத்த போயிருக்காங்க. முழு இரவு ஜபம், முழு இரவு ஜபம். சோதரம். முழு இரவு ஜபம்னு சொன்னா 1 மணி நேரம் தான் முழு இரவு ஜபம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா முழு இரவு ஜபம் கிடையாது, அது ஆஃப் இரவு. சரி, இருக்கட்டும். பாருங்க, அப்போ அந்த இரவு ஜபத்துல ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்கும்படியா அழைத்த போது அங்க இருந்த எல்லா ஜனங்களும் ரொம்ப உற்சாகமாக ஆராதித்தார்கள், வசனம் கேட்டார்கள். கடைசியில் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணும் போது அந்த கூட்டத்தில் இல்லாத ஒரு வாலிப பெண்ணை
அந்த ஜெப நேரத்திலேயாவது கொண்டு வந்தேன்னு சொல்லி வீட்டில் உள்ளவங்க பிடிச்சு கொண்டு இழுத்து கொண்டு வந்து அந்த ஜெபத்துல கொண்டு இருத்தினாங்க. அப்போ சொன்னாங்க, சுத்ரா பிரதர் இந்த பிள்ளைக்காண்டி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு. அப்போ ஜெபம் பண்ணணும்னு சொன்ன போது அந்த சபையினுடைய போதகர், அது சுத்ரம் ஒரு சிஎஸ் சர்ச் சபையினுடைய போதகர் நேர வந்து, சரி நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லி கையை வைக்க போனார். அது சொல்லிச்சு, என் மேல கை வைக்காத, உன்னை பத்தி உள்ள எல்லாமே எனக்கு தெரியும். அல்லேலூயா. அதை மீறி நீ கை வச்சு பாரு, அப்போ பார்த்துக்கலாம். சோத்ரம். இந்த வார்த்தை கேட்டோம், அவருக்குள்ள நடுக்கம் வந்துச்சு. சோத்ரம். உடனே சொல்லித்தான், ஆனா இருக்காங்க பாரு, அவங்க என் மேல கை வச்சதுன்னா என்னால் தாங்க முடியாது. அவங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கணும். அவங்க யாருன்னு எனக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியுது, யார் யார் எப்படி நல்லாவே தெரியுது. அல்லேலூயா. சோத்ரம். அந்த பாஸ்டர் அந்த ஊழியக்காரரு பயந்துட்டார். நீங்களே கை வச்சு ஜெபம் பண்ணி நீங்களே விடுதலை, கை வைக்க வேண்டாம், பார்த்தோன்னே அதுக்கு தெரியுது என்னை விட்டுருன்னு சொல்லி அலறுது. அப்போ நாம் யார், நீங்கள் யார், நம்ம கையில் இருக்கக்கூடிய அதிகாரம் என்னது, நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற போது நாம் யாராக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு நம்மை குறித்து சொல்லியிருக்கிற காரியம், நீங்க யாராக இருக்கணும் என்பதை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். யாராக இருந்தால் நீங்க பிரயோஜனமா இருப்பீங்க, நாம் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 13வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தைகள் வாசிக்கலாம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும். அல்லேலூயா. நீங்கள் யார் தெரியுமா? உப்பு. நீங்கள் யாரா இருக்கிறீங்க? உப்பா இருக்கிறீங்க. இந்த உப்பு சாதாரண கிடைக்காது. இந்த உப்பு கடல் நீரோட கலந்து இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. இந்த உப்பை பிரித்தெடுப்பதற்கு பல வகைகள் இருக்கிறது. அல்லேலூயா. சோத்ரம். நமக்கு தெரியும், ஓரளவுக்கு தெரியும். சோத்ரம். உப்பு எப்படி எடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சி பண்ணாட்டாலும் உப்பு எங்க இருந்து கிடைக்குன்னு தெரியும். கடல் தண்ணியில இருந்து உப்பு பிரிச்சு எடுக்கிறாங்க. அதுக்கு சில நாட்கள் ஆகும். அதுக்கு முக்கியமா தேவைப்படுறது என்னன்னா வெயில் தான் தேவைப்படுது. சூரிய வெளிச்சம் தான் அதிகமா தேவைப்படுது. அந்த சூரிய வெளிச்சத்துல அந்த உப்பு தண்ணி அப்படியே காஞ்சி காஞ்சி அப்படியே உறைஞ்சி அடிச்சது வருது. அது அவ்வளோத்தையும் அப்படியே கூட்டுவாங்க. கூட்டி ஒரு இடத்துல கொண்டு குமிச்சு வச்சிருவாங்க. அதுக்கு ஒரு பாடம் அதை பயன்படுத்துவாங்க. இதே போலத்தான் ஆண்டவர் சோத்ரம் கடல் நீரை போன்றிருக்கிற உலகத்தில் இருந்து ஆண்டவர் நம்ம நினைச்சிருக்கிறாரு, பிரித்து எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு அல்லே சொல்லுங்க வைப்போம். பிரிச்சிருக்கிறாரா இல்லையா? பிரிச்சிருக்கிறார். உலகத்தோடு உலகமா இருந்த நம்மளை, தண்ணியோடு தண்ணியா இருந்த நம்மளை சோத்திரம் ஆண்டவர் அதுல இருந்து பிரித்து எடுத்திருக்கிறார். பிரித்து எடுத்து சொல்றாரு, நீங்க பூமிக்கு எப்படி இருக்கிறீங்க? உப்பாக இருக்கிறீங்க. ஆண்டவர் இதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றார், நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க. அப்போ இந்த உப்பு இல்லாட்டா பூமி எப்படி இருக்கும்? சப்புன்னு இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பூமிக்கு உப்பு இல்லாட்டா எப்படி இருக்கும்? சப்புன்னு இருக்கும். யோபு 6வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. எடுக்கலையா? யோபு 6:6. ருசியில்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிட கூடுமோ? கவனிங்க, ருசியில்லாத பதார்த்தத்தை உப்பில்லாம சாப்பிட முடியுமோ? போதும்.
அல்லேலூயா. Hallelujah. சோத்ரம். யோபு சொல்றாரு, ருசி இல்லாத பதார்த்தத்தை உப்பு இல்லாமல் சாப்பிட முடியுமா? மெயினா நமக்கு என்ன தேவைப்படுது? வீட்டுல உப்பு தேவைப்படுது. ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போறாங்கன்னா உடனே சொல்லுவாங்க, உப்பை கொண்டு வீட்டுக்குள்ள வைங்க, உப்பு நிறைய கூட தண்ணி இதெல்லாம் கொண்டு வைங்கன்னு சொல்லுவாங்க. என்னச்சுன்னா அது ஒருவேளை சடங்கு போல தெரிஞ்சாலும் சோத்திரம், அது முக்கியமான ஒரு பொருளாக இருக்கிறது. உப்பு குறையக்கூடாது. அல்லேலூயா. உப்பு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். இன்னொன்னு, இந்த உப்பு இருந்தாதான் எந்த ஆகாரத்தையும் சாப்பிட முடியும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமி அது ஒரு பூமிக்கு நீங்க உப்பா இருக்கிறீங்க. இந்த உப்பு இல்லாட்டா பூமி எப்படி ஒரு ருசியற்றதாக இருக்கிறதோ, பூமியின் வாழ்க்கை எப்படி ஒரு பெரிய விரும்பக்கூடிய அளவுக்கு இல்லாமல் இருக்கிறதோ அப்படி ஆயிரும் அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இந்த உப்பினுடைய தன்மையை நம்ம சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மயப்படுவதாக. கடந்த நாட்களில் ஒரு சர்ச்சைக்கு போயிருந்து அங்க போய் மத்தியானம் கூட்டம் முடிஞ்சு மத்தியானம் சாப்பாடு தந்தாங்க. முதல்ல பிரியாணி வச்சாங்க. ரெண்டாவது எனக்கு முதல்ல சாப்பிட முடியல, அது ஒன்று, எப்படியோ கொஞ்சம் போல சாப்பிட்டேன். அடுத்தால சரி பாஸ்டர் உங்களுக்கு பிரியாணி சாப்பிட முடியல, வெள்ளை சோறா சாப்பிடுங்க சொல்லி வெள்ளை சோறை வச்சு ஒரு கடலை குழம்பு வச்சாங்க. அந்த கடலை குழம்பு மட்டும்தான் இருக்குது, அதில் ஒரு பொட்டு உப்பு கூட இல்லை. சோத்ரா, சாப்பிடணும்னு ஆசையே நின்று போச்சு. சோத்ரா. அல்லேலூயா. ஆமா, சாப்பிடணும்னு ஆசையே இல்லாம போயிடுச்சு. ஏன்னா உப்பு இல்லாட்ட எந்த பதார்த்தமும் ருசியே இருக்க. அந்த எந்த பதார்த்தத்துக்கும் ருசி கொடுக்கக்கூடியதே இதுதான், உப்பு. அல்லேலூயா. சோத்ரம். நம்ம பல்வேறு சுவை நம்ம பார்க்கிறோம். ஒரு குழம்பு வைக்கிறோன்னா பல்வேறு சுவையான பொருட்கள் சேர்ந்துதான் அந்த குழம்பு ரெடி ஆகுது. அத்தனை பொருட்களுக்கு இருக்கக்கூடிய சுவையை வெளியே கொண்டு வரக்கூடிய அதுதான் உப்பு. அல்லேலூயா. சோத்ரம். உப்பு பார்க்க சாதாரணமா தான் இருக்குது, ஆனா அது செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. எந்த ஒரு பெரிய உயர்ந்த ரக பிரியாணி கிண்டினாலும் சரிதான் சோத்ரம், அதுல போட்டிருக்கக்கூடிய எல்லா அந்த ஜாமான்கள், அந்த பொருட்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்ல இருக்கு. அதெல்லாம் சேரும் போதுதான் சரியாகுது. இது எல்லாத்தையும் வெளியே கொண்டு வர்றதுக்கு பயன்படுத்தப்படுகிறது என்னது? உப்பு. இது இல்லாட்டா அந்த டேஸ்டுகள் ஒண்ணுமே உருப்படாம தான். அல்லேலூயா. சில நேரத்துல ஏதோ கொஞ்சம் விலை கொடுத்து நல்ல மீனை வாங்கி போட்டு கொடுப்போம். கவனிங்க, பாறை மீன், ஆமா சூற மீன், இதெல்லாம் வாங்கி கொண்டு கொடுப்போம். சரி, பாறை மீன் நல்ல டேஸ்டா இருக்கும், அந்த சீலா மீன் நல்ல டேஸ்டா இருக்கும். அப்படி என்று பார்த்தாச்சுன்னா சில நேரத்தில் டேஸ்டே பார்க்க முடியாது. ஏன்னாச்சுன்னா சோத்ரம், நம்ம வீட்டில் உள்ள அம்மாமார் என்ன பண்ணுவாங்கன்னா உப்பை போட மறந்துடுவாங்க. அல்லேலூயா. சோத்ரம். என்ன குழம்பு வச்சிருக்கிறேன் சோத்ரம், சாப்பிடவே முடியாது. சில நேரத்தில் அந்த உப்பு அதிகமானாலும் பிரச்சனை. அல்லேலூயா. உப்பு அதிகமானாலும் சாப்பிட முடியாது. அப்ப சரியான விதத்துல அது பயன்படும். சில நேரத்துல நம்ம மிஞ்சி போயிடுவோம், அதுவும் பிரச்சனை. சரியான விதத்துல நம்ம இருந்தோம்னு சொன்னா, எப்போ எங்க நம்ம தேவைப்படுறோமோ அங்க நம்ம யூஸ் ஆகணும்னு சொன்னா கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை செய்து விடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நம்முடைய தேசத்தை பார்க்கிற போது அநேக காரியங்கள் ஒரு சுவையற்றதாகவே இருந்தது, ஒரு தரமற்றவையாகவே இருந்தது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பாப்பீங்கன்னா, ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி பாப்பீங்கன்னா எங்க பார்த்தாலும் நிறைய மூட பழக்க வழக்கங்கள்லாம் இருந்துச்சு. எங்க பார்த்தாலும் தற்கொலைகள் அதிகமாக இருந்தது. ஆனா தேவ பிள்ளைகள், மிஷினரிகள் அவர்கள்
உப்பாக கரைந்தார்கள். அல்லேலூயா. உப்பாக உபயோகப்பட்டார்கள். ஆண்டு சொல்லு, நீங்க தான் பூமிக்கு உப்பு. நீங்க எங்க போறீங்களோ அங்கதான் உங்களுக்கு டேஸ்ட் வரும். அங்க நீங்க டேஸ்ட் கொடுக்கறவங்களா இருப்பீங்க. அங்குள்ள சூழ்நிலையெல்லாம் மாற்றி விடுவீங்க. சோத்திரம். நம்ம இந்தியா தேசத்துல கல்வியை கொண்டு வந்தது தேவ பிள்ளைகள். சோத்திரம். மிஷினரிகளாக வந்தவங்க. வில்லியம் கேரி அவர் சோத்திரம் இங்கிலாந்து தேசத்திலிருந்து அவர் இந்தியாவுக்கு வந்தார். வந்த வேளையில இங்க நம்முடைய இந்தியா தேசத்துல கல்வி பயில்வதற்கு நல்ல ஒரு ஸ்கூல் கிடையாது. பெண் பிள்ளைகளுக்கு கல்வி கிடையாது. சீகன் பால்க்கு 1800 அவர் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்தார். அந்த சமயத்துல எல்லாம் பெண் பிள்ளைகளுக்கு என்ன கிடையாது, கல்வி கிடையாது. அவர் என்ன பண்றாருன்னா ஒரு வீட்டுல போய் கூப்பிடுறாரு. சோத்திரம். ஒரு பெண் பிள்ளைய படிக்க கூப்பிடுறாரு. அது படிக்க ரெடியா இருக்கு. ஆனா தகப்பங்கார சொல்றாரு, சோத்திரம், அது எங்களுக்கு கௌரவ குறைச்சல். பெண் பிள்ளை படிக்கிறது கௌரவ குறைச்சல். பொம்பளை பிள்ளை பிறந்தன்னா ஆசை ஆசையா வீட்டுல இருக்கணும். அது பிறந்தாச்சுன்னா ஆக்கி பங்கி போடணும், பிள்ளைகளை பெறணும், போய் சேரணும். இதுதான் அதனுடைய கடமை. இதை தவிர வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு நிலைமை தான் இருந்துச்சு. ஒருவேளை அது கணவன் வீட்டில் இருக்கும் போது கணவர் மறித்து விட்டாச்சுன்னா அந்த பிள்ளை என்ன செய்யணும், இளம் விதவையா இருந்தாலும் கணவனோடு 1 நாள் 2 நாள் வாழ்ந்த பிள்ளையாக இருந்தாலும் அவள் உடன்கட்டை ஏறியாக வேண்டும் என்கிற கொடுமை நம்முடைய தேசத்துல இருந்தது. ஆனால் மிஷினரிகள் தேவ பிள்ளைகள் இந்த இந்தியா தேசத்துக்கு வந்த போது அந்த நிலைமையை மாற்றி அவங்களுக்குள்ள இருந்த திறமைகளை இந்த தேவ பிள்ளைகள் வெளியே கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. உணவு பதார்த்தங்களிலே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சுவை இருக்கிறதே. அந்த சுவையை அந்த உப்பு வெளியே கொண்டு வருகிற மாதிரி சோதர தேவ பிள்ளைகள் வந்து அவர்கள் உப்பாக விளங்கினார்கள். சோதர யார் யாருக்குள்ளால என்னென்ன திறமைகள் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வந்து நம்முடைய இந்தியா தேசம் நல்ல ஒரு வளர்ச்சி அடைவதற்கு காரணமாக இருந்தவர்கள் இப்படிப்பட்ட உப்பை போன்ற தேவ பிள்ளைகள். அதனால சொல்ல, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க. கர்த்தருடைய நாமம் மயப்படுவதாக. சோத்திரம். தேவ பிள்ளைகளே, அப்போ நாம் பூமிக்கு உப்பாக இருக்கணும். உப்பு எப்படி அது சாரமுள்ளதாக இருக்கிறதோ அதே போல நம்ம ஒரு சுவை கொடுத்துட்டே இருக்கணும். சாரமுள்ளதா இருக்கணும். ஸ்தோத்திரம். அதை சும்மா சாதா வாயில போட்டு நம்ம விழுங்க முடியாது. அதுக்கு ஒரு பதார்த்தத்தோடு தான் நம்ம சேர்க்க வேண்டிய இருக்கு. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்ல, நீங்கள் பூமிக்கு எப்படி இருக்கிறீங்க, உப்பா இருக்கிறீங்க. இன்னொரு வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 16வது அதிகாரம் 4வது வேதவசனம். என்னவென்றால் நீ பிறந்த நாளிலே அறுபடவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளால் சுற்றப்படவும் இல்லை. கவனிங்க, நீ உப்பினால் சுத்திகரிக்கப்படவில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உன்னுடைய நிலைமை அப்படிதான் இருந்துச்சு. ஆனா கர்த்தர் நமக்காக இந்த பூமியிலே அவர் உப்பாக இறங்கி வந்து நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் பூமியில உப்பாக வந்தார். சோதரர். அதனாலதான் சொல்றாரு, நீங்க உப்பா இருக்கிறீங்க. சோதரர். இயேசு இல்லாத வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை ஒரு டேஸ்ட் இல்லாத ஒரு வாழ்க்கையா மாறி. சோத்திரம். அவர் உப்பாக இருக்கிறார். அதே போலதான் சொல்ற, நீங்களும் உப்பு தான். சோத்திரம். அல்லேலூயா. சீசர்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில இருந்தாங்க. சோத்திரம். மத்தேயு அவர் அவரை குறித்து சொல்ற, அவர் ஆயத்துறையில் உட்கார்ந்து இந்த வரி வசூலித்து கொண்டிருந்தார். அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் உப்பாக மாற்றினார். சோத்திரம். அவர் இன்னைக்கு உப்பா மாறினாலதான் புதிய ஏற்பாடுல முதல் புஸ்தகம் என்னது? முதல் புஸ்தகம் என்னது தெரியாதா? புதிய ஏற்பாடுல முதல் புஸ்தகம் மத்தேயு. அல்லேலூயா. மத்தேயு புஸ்தகம். என்ன பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சரித்திரம் முழுவதையும்
இந்த மத்தேயு நேர்த்தியாக எழுதி அவர் கொடுக்கிறார். காரணம் என்னன்னு சொன்னா, இந்த மத்தேயு ஆயத்துறையில் உட்கார்ந்து வரி வசூலிச்சுட்டு இருந்தாரு. அவர் ஆண்டவர் பிடிச்சாரு, உப்பாக மாற்றினாரு, அவர் உபயோகப்பட்டாரு, இயேசுவின் சரித்திரத்தை எழுத ஆரம்பித்தார். அது அங்கீகரிக்கப்பட்டதாக மாறிவிட்டது. தேவ பிள்ளைகளே, அப்ப நம்ம ஏதாவது ஒரு வகையில் நினைச்சணும், உபயோகப்படணும். சோத்திரம், ஏதாவது ஒரு வகையில் உபயோகப்படணும். அடுத்தது நீங்க பாப்பீங்கன்னா மார்க்கு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 49-50. எந்த பலியும் எந்த மனுஷனும் உப்பிடப்படுவான். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதனாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? அல்லேலூயா. சோதரது உப்புடைய தன்மைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சோதரோ, ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த உப்புடையவர்களாக நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க சொன்ன என்னென்ன, நீங்க தான் பூமிக்கு சமாதானத்தை கொடுக்கிறவங்களா இருப்பீங்க. அல்லேலூயா. சமாதானம் இல்லாத உலகத்துல மனிதர்கள் வாழ்ந்துட்டே இருக்கிறாங்க. எந்த மனுஷனுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னாலும் அந்த குடும்பங்களில் சமாதானம் இல்லை. வாழ்க்கையே ஒரு ருசி இல்லாத வாழ்க்கையாக போயிட்டே இருக்கு. ருசி உள்ள வாழ்க்கை தான், ஆனா ருசியை பெற்றுக்கொள்ள முடியாத ஜனங்களாக போயிட்டு இருக்கிறாங்க. எத்தனை இளம் வயதுல தற்கொலை பண்றாங்க தெரியுமா? அந்த வாழ்க்கையின் ருசி தெரியாதனால, வாழ்க்கையின் ருசி தெரியாதனால பிள்ளைகள் தற்கொலை பண்றாங்க. வாழ்க்கையின் அருமை தெரியாதனால தற்கொலை பண்றாங்க. சோத்திர இழந்து போறாங்க. எத்தனையோ பிள்ளைகள் முடங்கி கிடக்குறாங்க. ஆண்டவர் அவங்களுடைய குடும்பத்துக்காக வைத்திருந்த ஒரு வாழ்க்கை தரம் ஒண்ணு இருக்குது. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா வேறு வகையில் நடக்கிறார்கள். கவனிங்க. அல்லேலூயா. தேவ பக்தி என்று சொல்கிறார்கள். நாங்கள் பக்தி உள்ள ஜனம் என்று சொல்கிறார்கள். பக்தியை அவர்கள் உபயோகிக்கிற இடம் வேற. அப்ப அவங்களுக்கு அப்படி உபயோகிக்கிறதுனால, அவங்க பக்தியை வேறொரு இடத்துல போய் காட்டுறதுனால, காட்டக்கூடாத இடத்துல போய் காட்டுகிறதுனால, அதனால என்ன பிரயோஜனம்? அப்ப அதை மாற்றி பிரயோஜனமான பக்தியா மாறணும்னு சொன்னா நம்ம தான் சமாதானத்தின் காரணத்தை கொண்டு போவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்ரம். சமாதானம் இல்லை, எங்க பார்த்தாலும் சமாதானம் இல்லை. சமாதானத்தை தேடி மனிதன் தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து மதுபானத்தில் செலவழித்துட்டு இருக்கிறான், சினிமாவில் செலவழித்துட்டு இருக்கிறான். சோத்ரம். சமாதானத்தை தேடி எதெல்லாமோ தவறு பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அநேக பாலியல் தொழிலில் ஈடுபட்டு அதில் தங்களுடைய வருமானத்தை தேடிட்டே இருக்கிறாங்க. பாருங்க, நம்முடைய தேசத்துல நீங்க பாப்பீங்கன்னா இன்னும் நிறைய இடங்கள்ல அரசாங்க அங்கீகாரத்தோடு கூட இப்படிப்பட்ட பாவங்கள் நடக்கிறது. பெரிய பெரிய பட்டணங்கள்ல அப்படி நடக்கிறது. அதை யாராவது கொஞ்சம் விழிப்புணர்வு அடைஞ்சு கொஞ்சம் அதை வெளியே கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னா பேருக்காக ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது. ஆனா அது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஜனங்கள் அந்த தொழிலில் ஈடுபடுகிறவங்களை பார்த்தீங்கன்னா கவனிங்க. அல்லேலூயா. பரிதாபமா இருக்கும். சிலர் பார்த்தா அது அவங்களுக்கு பாவமாட்டே தெரியாது. சிலவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு வேற வழி இல்லை, பொழைக்க வழி தெரியல, அதனால நாங்க இப்படிப்பட்ட ஒரு சோத்திரம் அவதிக்குள்ளால இருக்கிறோம் அப்படின்னு. அப்ப இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் சோத்திரம் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய வாழ்க்கையை வெளியே கொண்டு வரதான் நம்முடைய வேலை. அல்லேலூயா. ஒரு அழைங்க. நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க. சோத்திரம். பாருங்க, உப்பு சாரமற்று போனா எதெல்லாம் சாரமாக்கப்படும் அப்படின்னா நமக்குள்ளால ஆண்டவர் தரக்கூடிய அந்த அபிஷேகம், அந்த சாரம் உண்டாக்குகிற சமாதானம், அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ள இருந்து சொன்னா
சோத்திரம். இந்த வார்த்தைகள் அவருடைய அன்பு நமக்குள்ள இருக்குன்னு சொன்னா அது சும்மா இருக்காது, அது பிரயோஜனப்பட்டுட்டே இருக்கும், யாரையும் கெட்டு போக விடாது. அல்லேலூயா. உப்புடைய ஒரு தன்மை என்னென்ன, கெட்டு போக விடாது. நம்ம எந்த பொருள் எடுத்துக்கிட்டாலும் அது கெட்டு போகாம இருக்குன்னு உப்புல போட்டு வச்சுட்டா போதும். இப்பதான் ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்கு, முன்னாடியெல்லாம் ஃப்ரிட்ஜ் எல்லாம் கிடையாது. முன்னாடியெல்லாம் ஃப்ரிட்ஜ் கிடையாது. ஒரு பொருள் கெட்டு போகாம இருக்குன்னு எதுல போட்டு வைப்பாங்க? உப்புல போட்டு வச்சிருவாங்க. உப்புல போட்டாச்சுன்னா அந்த பொருள் கெட்டு போகாது. சோத்திரம். இப்ப எல்லாம் ஃப்ரிட்ஜ். சோத்திரம். பாருங்க, முன்னாடி எல்லாம் இந்த மீனெல்லாம் விற்காத மீனெல்லாம் என்ன பண்ணுன்னு சொல்லி யோசிக்கும் போது இந்த கருவாடு போடக்கூடிய ஐடியா வந்துச்சு. கவனிங்க, நான் மணக்குடிக்கு ஊழியத்துக்கு போன வேலையில அங்க ஒரு அம்மா சொல்றாங்க, சோத்திரம், இன்னைக்கு மீன் விற்கல, மீன் அழுகிறது வரைக்கும் காத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். மீன் அது விற்காம இருக்குது, கொஞ்சம் அழுகுனா தான் அதுல உப்பு போட்டு காய வச்சது நல்ல டேஸ்டா இருக்கும். கருவாடெல்லாம் நீங்க நினைச்சிட்டே இருக்க கூடாது, ரொம்ப அப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். ஃப்ரெஷ்ஷெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஃப்ரெஷ்ஷெல்லாம் தாண்டி தான் வருது. அல்லேலூயா. ஆமா, நாங்களும் ஒருக்க கருவாடு போட்டு எடுத்தோம். சூத்திரம். எங்க அம்மா கொஞ்சம் மீன் வாங்கி தந்தாவும் அதை வாங்கி இரட்டை தந்த ஆளு 2 நாள் கழிச்சு இருந்துச்சு. அது என்ன பண்ணிச்சுன்னு சொன்னா அது அதோடைய தரத்தை இழந்துச்சு, கையில் எடுத்தா பிஞ்சு வர மாதிரி ஆயிடுச்சு. வீட்டில் உள்ள ஆளு ஒரே சத்தம், இதெல்லாம் எங்கத்துக்கு வாங்கிட்டு வரீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அடுத்த காரியத்தை பண்ணுவோன்ட்டு நேரம் என்ன பண்ணோன்னா உப்பு அள்ளி போட்டு எல்லாத்தையும் ஒரு பிரட்டி காய வச்சாச்சு. காய வச்சது சூப்பர் கருவாடு. அல்லேலூயா. சோத்திரம். இன்னைக்கு தெரிஞ்சுக்கிடுங்க, ஏதாவது மீன் வாங்கி அது கொஞ்சம் டேஸ்ட் மாறிடுன்னு சொன்னா இப்படி பண்ணிருங்க, சூப்பரா இருக்கும். அப்போ அந்த மணக்குடிக்கு போன வேலையில எனக்கு அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நாத்தத்தை பொறுக்க முடியலை. சோத்திரம். அந்த அம்மா ஒரு கவர் நிறைய கருவாடை எடுத்து வச்சுட்டு மூக்கு பக்கத்துல வச்சு ஒரு வாசனை முகர்ந்துச்சு. அப்பா என்ன டேஸ்டா இருக்கு அப்படின்னு. நமக்கு இங்க கொமோட்டு இருக்கு. சோத்திரம். இதை வீட்டில் கொண்டு போய் கொடுங்க, கறி வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு. நானும் என்ன பண்ணேன்னா அதை வாங்கி, சரி தரது வேண்டாம்னு சொல்லக்கூடாது, அப்புறம் கோவிச்சுக்கிடுவாங்களா அப்படின்ட்டு வாங்கி பையில போட்டுட்டு வடக்கு தாவரத்தில் போய் என் தங்கச்சி வீட்டில் போய் ஜோம் பண்ண போனேன். ஜோம் பண்ண போயிட்டு வெளியே வரோம், சோதர கருவாடை காணல. அல்லேலூயா. ஆமா, கருவாடை காணல, பை மட்டும் இருக்கு. அப்ப என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சோதரம். பாருங்க, கொண்டு போயிட்டு. அப்ப இதே போலதான் நடக்கும் பாருங்க. அப்ப கெட்டு போகாமல் பாதுகாக்கக்கூடிய உணவுகளை கெட்டு போகாமல் பாதுகாக்கக்கூடிய தன்மை உப்புக்கு இருக்கு. இதே போல யாருடைய வாழ்க்கை கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய, கெட்டு போகாமல் பாதுகாப்பதற்காகவே கர்த்தர் நம்மள வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தலைமை சபை இருக்கக்கூடிய இடத்துல ஒரு குடும்பத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னு சொன்னா, அந்த அந்த ஐயா வந்து ஈபியில வேலை பார்த்தவர். ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ஈபி வேலையை அவரை விட்டு பறிக்கப்பட்டது. உங்கள் அதிகாரிகள் அவங்க சூழ்ச்சியே இவருடைய தவறு என்ன தெரியாது, பறிக்கப்பட்டது. இப்போ அந்த வீட்டில் 5 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒரு வயதான தாயார் இருக்கிறாங்க, 5 பெண் பிள்ளைகள், புருஷ மனைவி இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு 5 பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறதுனால என்ன செய்யுதுக்கு, இந்த பிள்ளைகளை நம்ம வளர்க்கணுமே, ஆளாக்கணுமே, வேலை இல்லாட்ட, வருமானம் இல்லாட்ட என்ன பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப ஒரு மனசு உடைஞ்ச ஒரு நிலைமையில 5 பெண் பிள்ளைகளுக்கும் விஷத்தை கொடுத்து புருஷ மனைவி நம்மளே இறந்துருவோம் அப்படின்னுட்டு அவர்கள் தீர்மானித்தார்கள். நடந்த சம்பவங்க. அப்படி அந்த விஷத்தை வாங்கி பாட்டில் வாங்கி வச்சுட்டு வீட்டில் இருக்கும்போது நம்ம தலைமை சபையில் உள்ள 2 தாய்மார்கள் அவர்களுக்குள்ள ஆவியானவர் பேசுறாரு, நீ போ அந்த வீட்டுக்கு ஜெபம் பண்ண போங்க அப்படின்னு. ஆவியானவர் பேசுனதுனால அந்த 2 அம்மாமாரும் அங்கே போறாங்க. அப்போ அவங்க ரெடியா இருக்கிறாங்க. சோத்திரம். போய் அவங்களுக்கு ஆண்டோடைய வார்த்தையை சொல்லி அவங்களுக்கு
அவங்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் அவங்களுக்கு வழிகளை திறந்தார். அன்றைக்கு அந்த தற்கொலை இன்னும் மாறினது. ஒருவேளை அந்த நேரத்தை அவங்க மிஸ் பண்ணிருப்பாங்கன்னு அந்த வீட்டுல 7 பேர் இருந்திருப்பாங்க. அல்லேலூயா. வாழ வேண்டியவர்கள் செத்திருப்பாங்க. இன்னைக்கு அந்த குடும்பத்துடைய நிலைமை பார்த்தேன்னா ரொம்ப கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். அந்த 5 பிள்ளைகளும் நல்லா படிச்சு நல்ல வேலையில இருக்கிறாங்க, நல்ல குடும்பத்துல இருக்கிறாங்க. சோத்திரம். பிள்ளைகள் எல்லாம் நல்ல கோடீஸ்வரர்களாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. சோத்திரம். நினைக்க முடியுதா? அன்றைக்கு அந்த வீட்டுல போய் இந்த தேவ பிள்ளை போய் உபயோகப்படாட்டா என்ன ஆயிருக்கும்? இதே போலதான் ஆண்டவர் நம்மளை பார்க்கிறாரு. நான் உன்னை உப்பாக வச்சிருக்கிறேன், நீ மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு ஆளா மாறணும், மற்றவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கறவங்களா மாறணும். யார் யார் வாழ்விழந்து இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீ வாழ்வு கொடுக்கணும். அல்லேலூயா. சோத்திரம். பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. இந்த வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து இயேசுவில் உள்ள அன்பு என்னை நிச்சது நெருக்கி ஏவுகிறது. அந்த அன்பு நெருக்கி ஏவுகிறதுனால அவர் சும்மா இருக்க முடியல. அவரால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போ சோத்திரம், நாம் கிறிஸ்துவின் அன்பு நிறைந்தவங்களா இருந்ததுன்னா அதுதான் நமக்குள்ளால உப்பாக இருக்கிறது. அது நம்மை சாட்சியாக மாற்றுகிறது. அந்த அந்த அன்பு நம்மை நெருக்கி ஏவி மற்றவருடைய அழிந்து போகிறவருடைய வாழ்க்கையை ஸ்தோத்திரம் அழியாதபடி காத்து அவர்களையும் இந்த உலகத்திலே சமாதானம் உள்ளவர்களாக சந்தோஷம் உள்ளவர்களாக மாற்றி விடுகிறது. அல்லேலூயா. அடுத்தல இந்த உப்புடைய இன்னொரு சுபாவத்தை சொல்றேன். நீங்க தான் எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கணும். முதல்ல என்ன பண்ணுதுன்னா சமாதானத்தை கொடுக்குது, 2வது சுவையை வெளியே கொண்டு வருது, 3வது அழியாமல் பாதுகாக்கிறது, 4வது இன்னொரு காரியம் சொல்கிறேன், ஐக்கியத்தை உருவாக்கும். என்னது? உப்பு. அல்லேலூயா. ஒரு போஜன பதார்த்தத்தை எடுக்கும்போது ஒவ்வொரு சுவையில இருக்குது. சோத்திரம். அல்லேலூயா. ஆமா. அரிசி பிரியாணி எடுத்துக்கிட்டாங்கன்னா அரிசி ஒரு டேஸ்ட், அடுத்த அதுக்கு சேர்க்கக்கூடிய ஜாதிக்காய், முந்திரி பருப்பு, அது இது சப்பு தவறு எல்லாம் இருக்குது. எல்லாம் ஒவ்வொரு டேஸ்டா இருக்குது. இப்போ ஒவ்வொரு குழம்பு வைக்கணும்னா பல டேஸ்ட்ல இருக்கு. எல்லாத்தையும் ஐக்கியப்படுத்தி என்ன செய்யுது? ஒரு சுவையில கரெக்டா கொண்டு வந்து என்ன செய்யும்? நிறுத்திடும். எது? உப்பு. அல்லேலூயா. குடும்பங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பகையெல்லாம் மாத்தி, கசப்பெல்லாம் மாத்தி, சோத்திரம் ஒவ்வொரு டைப்ல இருக்கும். அது எல்லாத்தையும் சரி பண்ணி சோத்திரம் ஒரு காரியத்துக்கு முன்னாடி கொண்டு நிறுத்துது பார்த்தீங்களா? அதுதான் தேவ பிள்ளை. அல்லேலூயா. இயேசு என்ன பண்ணுனான்னா 12 பேரும் 12 ரகம். 12 பேரும் 12 ரகம். ஒருத்தன் ஊன்னு சொல்லுவான், அவசரமா நிற்பான், ஆண்டவரே நீர் தான் தேவகுமாரன்மா. அடுத்த நிறைவே சொல்லுவான், ஆண்டவரே இது உமக்கு நடக்கக்கூடாது. சோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் கொஞ்சம் முன்னாடி தான் நீ பாக்கியவான்னு சொன்னாரு, அடுத்த நிமிஷமே சொல்றாரு அப்பாலே போ சாத்தானேங்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ரகம் இருக்கு. ஒருத்தன் சொல்றான், அவருடைய உயிர்த்தலை நான் நம்ப மாட்டேன், அவருடைய கையிலையும் அவருடைய விழாவிலையும் கையை போட்டு அந்த காயங்கள் எல்லாம் பார்த்து எப்படி அதெல்லாம் எவ்வளவு ஆழம் போயிருக்குது, உண்மையிலே இயேசுவுக்கு வலிச்சதா எல்லாம் பார்த்து ஆராய்ச்சி பண்ணதான் நம்புவோமா. அவனே ஆண்டவர் கூட வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒருத்தன் 30 வெள்ளி காசு கிடைச்சுனா போதும், ஒரு ஆண்டவருக்கே விலை பேசுறான், இயேசுவுக்கே விலை பேசுறான். நிறைய பேர் அப்படிதான் இப்போ பண்றாங்க, இயேசுவுக்கு விலை பேசுறாங்க. சோத்திரம். சில ஊழியக்காரங்க செய்யற ஒரு தவறு என்னன்னா, அவங்கள பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அதுக்கு ஒரு ஃபீஸ் வச்சிருக்கிறாங்க. அப்படி பண்ற ஊழியக்காரங்களும் இருந்திருக்கிறாங்க. இப்ப இருக்கிறாங்களோ என்ன தெரியாது, இருக்கிறாங்க. சோதரம். அல்லேலூயா. சோதரம். பாருங்க, இப்படி எல்லாம் காரியங்கள் நடக்கிறது. அவரோடு கூட இருந்த எல்லாருமே ஒவ்வொரு டைப். ஆனா இயேசு எல்லாரையும் ஒன்றிணைத்து வைக்கிறார். இயேசு சொல்றாரு யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரத்துல,
யோவான் 17வது அதிகாரம் 21 வசனம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறதை போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. இயேசுவுடைய ஜெபம் அவர்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கணும். ஏன்னா ஒருத்தனும் ஒன்றா இருக்க மாட்டான், அவருக்கு நல்லாவே தெரியும். சோதனை. அல்லேலூயா. ஒருத்தன் சொல்றான், ஆண்டவரே, அவங்க அம்மாவை கூட்டு வந்துட்டான் 2 பேரு. ஒருத்தன் சொல்றான், இயேசுக்கு வலது பக்கத்துல அவன் இருக்கட்டும், இடது பக்கத்துல நான் இருக்கட்டும். சரி, வலது பக்கத்துல அவனுக்கு இடம் கொடுத்தாலும் அது, இடது பக்கத்துல எனக்காவது இடம் வேணும், கட்டாயம் வேணும் அப்படி சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு அவன் தாயாரை கூட்டு வந்திருக்கிறான். அல்லேலூயா. இயேசு சொன்னாரு, அது என் காரியம் அல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன மற்றவங்கள்லாம் அவன் மேல எரிச்சல் ஆயிட்டான். சோத்திரம். நம்மளை விட இவன் முன்னாடி போயிடக்கூடாது. இப்படிதான் நடக்குது. சோத்திரம். எந்த குடும்பத்தையும் பார்த்ததுன்னா என்னை விட ஒருபடி அவங்க முன்னேறிட்டாங்கன்னா அதை போல எரிச்சலும் கோபமும் யாருக்குமே கிடையாது. அல்லேலூயா. சோத்திரம். ஆனா உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா, சோத்திரம், அவங்க முன்னேறாங்களா, நல்லா முன்னேறும். வேலை செய்யறாங்களா, நல்ல வேலை செய்யட்டும். சம்பாதிக்கிறாங்களா, நல்லா சம்பாதிக்கட்டும். வீடு கட்டுறாங்களா, நல்ல வீடா கட்டட்டும். அல்லேலூயா. சோத்திரம். இதுதான் தேவ பிள்ளைகளுடைய எண்ணங்களா இருக்கணும். எரிச்சல், கோபம், வன்கண், பகை, விரோதம் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம கிறிஸ்தவங்களா சொல்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம ஆண்டவர் பூமிக்கு ஒப்பா வச்சிருக்கிறாரு. நீ தான் எல்லாரும் ஐக்கியப்படுத்தணும், சண்டைகளை மாற்றணும், நீ எல்லாரும் ஐக்கியப்படுத்தணும், பிரிந்து கிடக்கிறவங்களெல்லாம் ஒன்னா சேர்க்கணும். உன் வேலை தான். உப்பு உன் வேலை தான். அல்லேலூயா. பிரிஞ்சு கிடக்கிறதுல என்ன செய்யணும், ஒன்னா சேர்த்துணும். எப்படி இந்த உப்பு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு டேஸ்ட் கொண்டு வருதோ அதே போலதான் ஆண்டவர் இயேசு நமக்கு செய்தார். அவர் சொல்றாரு, இவர்கள் நம்மை போல ஒன்றா இருக்கணும் பிதாவே. சோத்திரம். இவங்க எல்லாரும் ஒன்றா இருக்கணும். இவங்க ஒன்றா இருக்கிறது போல இவங்க நமக்குள்ள ஒன்றா இருக்கணும். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கோம்னு சொன்னா நம்ம தேவனுக்குள்ள ஒன்றா மாறிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய கையில 5 விரல் இருக்குது. 5 விரலும் ஒவ்வொரு டைப்பா இருக்குது. ஆனாலும் ஒன்னாதான் வேலை செய்யும். அல்லேலூயா. சபையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல இருப்பாங்க. பொருளாதாரம் ஒரு விதத்துல இருக்கும், சுபாவங்கள் ஒரு விதத்துல இருக்கும், ஜெப வாழ்க்கை ஒரு விதத்துல இருக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு விதத்துல இருக்கும். எல்லாருமே ஒவ்வொரு விதத்துல இருப்பாங்க. சிலவங்களுக்கு சில இடத்துல ஜெபத்துக்கு வர்றதுக்கு கஷ்டமா இருக்கும், சிலவங்க எல்லா ஜெபத்திலையும் கலந்து கொள்வாங்க. இது ஒவ்வொருத்தருடைய நிலைமைகள். ஆனா என்ன பண்ண, கிறிஸ்துவுக்கு நம்ம ஒன்றா இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை நிச்சயம் கட்டணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு சாட்சியா மாறணும். ஸ்தோத்திரம். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உள்ள செயல்பாடுகள் அல்ல. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்துல வேறுபட்டு இருந்தாலும் நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள ஒன்றா இருந்து நம்ம ஐக்கியத்தை வெளிப்படுத்தணும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம ஐக்கியமா இருப்பதற்காக ஆண்டவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்கும் ஒரே விதமான இரத்தம் கிடையாது. எல்லாருக்கும் ஒவ்வொரு குரூப் இருக்குது. அந்தந்த குரூப்புகளை நம்ம டெஸ்ட் பண்ணும் போதுதான் தெரியும். பார்த்த ஒரே கலர். சோத்திரம். எல்லாமே சிவப்பு தான். யாருக்குமே பச்சை கலர்ல ஒன்றும் கிடையாது. எல்லாமே சிவப்பு கலர். ஆனா சிகப்பு கலரா இருந்தாலும் அவருடைய தன்மைகளை வேறுபட்டு இருக்குது. அப்படிப்பட்ட வெவ்வேறான இரத்தத்தினால் உருவாக்கப்பட்டவர்களா இருந்தாலும் கிறிஸ்து என்கிற ஒரே மனுஷனுடைய இரத்தத்தினாலே, ஒரே தேவனுடைய இரத்தத்தினாலே நம்ம எல்லாரும் மீட்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு விளங்காத ஒண்ணு என்னன்னா, இயேசுவின் இரத்தத்தை குரூப்பை கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அது என்ன குரூப்னு எனக்கு தெரியல. சோத்திரம். அல்லேலூயா. அந்த நாள்ல அந்த டெக்னாலஜி இருந்தா என்ன தெரியாது. சரி, எந்த குரூப்பா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இயேசுவின் ரத்தம் பரிசுத்தமான ரத்தம்.
அந்த பரிசுத்தமான இரத்தத்தினால நம்ம எல்லாரும் மீட்கப்பட்டு ஒரே சபையாக இருக்கிறோம். நாம் இந்த பூமிக்கு உப்பா இருக்கோம். அல்லேலூயா. பாருங்க, நீங்க நிறைய இடத்துல பார்க்க முடியுது, அந்த சபை இல்லாத இடம், தேவ ஜனங்கள் இல்லாத இடத்துல எவ்வளவு அலங்கோலங்கள் நடக்கு தெரியுமா? அருவருப்புகள் நடக்கு. அந்த ஜனங்களுக்குள்ளால நித்தம் சண்டை, நித்தம் போட்டி, நித்தம் பொறாமை, ஒருவருக்கொருவர் வெட்டு குத்து, இதெல்லாம் நடக்கும். அந்த சபை இருக்கிறதுனால தான் சோத்திரம் அந்த இடங்கள்ல பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் வருது. அல்லேலூயா. இந்த உப்பை, சபையாகிய உப்பை ஆண்டவர் அவருடைய தேசத்துல இருந்து, இஸ்ரவேல் தேசத்திலிருந்து தோமா மூலமாட்டு கொண்டு வந்து இந்த இந்தியாவில் விதைக்கப்பட்டது. உப்பு விதைத்ததுனால சோத்திரம் தேவையில்லாததெல்லாம் முளைக்கல. அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம். உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் உப்பு. ஒருவேளை நீங்க நினைக்கல, நான் உப்பா இருந்து என்ன பிரயோஜனம்? இல்ல, நீங்க அந்த குடும்பத்துல இருக்கனால தான் உங்க குடும்பம் வாழுது. நீங்க இல்லாட்டா அந்த குடும்பம் என்னைக்கே போயிருக்கும். சோத்திரம். நான் எங்க குடும்பத்துக்கு உப்பா இல்லாட்டா என்னைக்கே உங்க குடும்பம் போயிருக்கும். சோத்திரம். எத்தனை குடும்பங்களை சண்டைகள், போராட்டங்கள், கொலை வெறித்தனமான காரியங்கள், அந்த இடத்துல நீங்க இல்லாட்டா அந்த குடும்பம் அழிஞ்சிருக்கும். சோத்திரம். அல்லேலூயா. சொல்லல, சில நேரத்துல நாங்க மட்டும் அன்னைக்கு இல்லாட்டா அப்படி சொல்றோம் தெரியுமா? ஆண்டவர் சோத்திரம் உப்பா வச்சிருக்கிறதுனால தான் சோத்திரம் நம்மளால அப்படி சொல்ல முடியும், இல்லாட்டா சொல்ல முடியாது. சிலரை நம்ம நினைப்போம், எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, எனக்கு யாராவது ஏதாவது ஒரு காரியம் பண்ண என்னை கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறான் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. என் குழந்தை இருக்கிறான் அப்படின்னு. கடைசியில பார்த்தீங்கன்னா அவர் இல்லை, அவர் எதிராட்டு மாறிட்டார், அவர் சண்டைக்காரரா மாறிட்டார். அப்போ ஏமாற்றுக்காரரா மாறிட்டார். இவங்ககிட்ட இருந்து பணங்கள்லாம் ஏமாற்றுறாரா மாறிட்டார். அதனால பெரிய பிரச்சனை. அது கூட சொல்ல முடியல, எனக்கு என் குழந்தை இருக்கிறான் அவன் கேட்பான்னு சொல்ல முடியல. சோதரன். ஆனா நம்மை ஆண்டவர் அநேக குடும்பங்களுக்கு உப்பாக வைத்து அந்த குடும்பங்களை வாழ வைக்கிறார். அந்த குடும்பத்தில் ஐக்கியங்களை உண்டாக்குகிறார். அந்த குடும்பம் கெட்டு போகாமல் கர்த்தர் உருவாக்குகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ சோதரன் 4-5 காரியங்கள் சொல்லி இருக்கிறேன். என்னெல்லாம் சொல்லுங்க வைப்போம். சோதரன், உப்பு சமாதானத்தை உண்டாக்குகிறது. உப்பு என்னது? சுவை கொடுக்கிறது. அடுத்தால கெட்டு போகாமல் அழியாமல் பாதுகாக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்தால என்னது? ஐக்கியத்தை உருவாக்குகிறது. ஸ்தோத்திரம். 4 காரியங்கள் சொல்லியிருக்க, அப்படிதானே? ஸ்தோத்திரம். 4 காரியங்கள். இன்னும் நிறைய உண்டு, எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியல. சமாதானத்தை நம்ம கொடுக்கணும். அடுத்தால சுவை கொடுக்கணும், அழியாமல் பாதுகாக்கணும், ஐக்கியத்தை உருவாக்கணும், சண்டைகளை உருவாக்க கூட. ஸ்தோத்திரம். சில வீட்டுல பெத்தவங்களே வீட்டுக்குள்ளே சண்டையை உருவாக்கிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. நம்ம உப்பு, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் உப்பு. ஆண்டவர் நீங்கள் யார்? நீங்கள் யாராவது இருக்கணும் சொன்னா பூமிக்கு உப்பா இருக்கணும். உப்பு சாரமற்று போனால் அதனால் அது எதனால் சாரம் உண்டாக்குவீர்கள்? அந்த சாரத்தை நம்ம இழந்துட்டோம்னு சொன்னா, அந்த உப்புடைய தன்மையை நம்ம இழந்துட்டோம்னு சொன்னா, சோத்திரம், நம்ம ஒரு காரியத்துக்கும் பிரயோஜனப்பட மாட்டோம். வெளியில கொட்டப்படுவதற்கும் மனுஷனா பிடிக்கப்படுவதற்கும் வேறொன்றுக்கும் பாருங்க. அப்போ உப்புக்கு அதோடைய தன்மை இழக்க முடியுமா? இழக்க முடியும். அது உபயோகப்படாம இருந்துன்னு சொன்னா உப்பு தன்னுடைய தன்மை என்ன செய்யும்? இழக்கும். சோதரம். அன்னைக்கு அந்த இஸ்ரவேல் தேசத்துல நடக்கிற காரியம்னு சொன்னா, உப்பு சாரமற்று போன நிறைய உப்புகள் உண்டு. அப்போ உப்புலயே நிறைய தன்மைகள் இருக்கு. அந்த சாரமற்று போன உப்பு அதை என்ன பண்ணுவாங்கன்னா வழி ஓரத்துல கொட்டி வைப்பாங்க. அப்படி நடக்கிற இடத்துல அப்படியே கொட்டி வைப்பாங்க. 2 பக்கத்துலையும் கொட்டி அப்படியே வைப்பாங்க. அது எதுக்கு உபயோகப்படும்னா, எதுக்குமே உபயோகப்படாது. அதுக்கு மேல இந்த கழுதையை நடத்தி கொண்டு போவதுக்கு. சோதரம். இப்படி எல்லாராலும் மிதிக்கப்படுவதற்கு தான் அது உபயோகப்படுமே தவிர வேற எதுக்கும் உபயோகப்படாது. உபயோகப்படுகிறவைகள் ஆண்டவர் நம்மிடத்துல ஸ்தோத்திரம் உப்புடையவர்களாக நீங்க இருந்து சொன்னா
என்னைக்கு நீங்க உபயோகப்படுவீங்க? தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த தேவ பிள்ளைகள் தான் பூமிக்கு உப்பா இருப்பீங்க. நீங்க தான் பூமிக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும், பூமிக்கு சுவை கொடுக்க முடியும். இந்த பூமி அழிந்து போகாமல் காப்பதற்கு உங்களை தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பூமியில ஐக்கியத்தை உண்டாக்குவதற்கு எத்தனை தரப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க, எத்தனை மொழிகள் இருக்கிறது, எல்லாவற்றையும் சேர்ப்பதற்காக தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சுவிசேஷம் ஸ்தோத்திரம் நமக்குள்ள இருக்க இருக்க அது எல்லாரையும் கொண்டு சேர்க்கிற ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். நிறைய விஷயங்கள் உண்டு. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். கொலோசியருக்கு நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனம். அவனவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாகவும் உப்பால் சாரமேறினதாகவும் இருப்பதாக பவுல் சொல்கிறார். யாருக்கு என்னென்ன உத்தரவு சொல்லணுமோ, என்னென்ன பதில் சொல்லணுமோ அதுக்கேற்றபடி உங்க வசனம், உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தையானாலும் சரி, உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற உங்கள் வார்த்தையானாலும் சரி, அது சாரமுள்ளதா இருக்கணும், உப்பால் சாரம் வைத்ததாக இருக்கணும், தரமுள்ளதா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. மற்றவங்களை சமாதானப்படுத்துகிற, ஆட்சி தேற்றுகிற வார்த்தைகளாக இருக்கணும். சொல்ற ஏன்னா சுவையில்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, சுவையில்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க, வாழ வழி தெரியாம இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க உப்பை போன்ற நல்ல வார்த்தைகளை கொடுக்கணும். அல்லேலூயா. வார்த்தை கூட உப்பா மாறணும். வாழ்க்கை, வார்த்தை இதெல்லாம் உப்பா மாறும், பிரயாசங்களை உப்பா மாறும். சொல்ற உபயோகப்படும், உபயோகம் இல்லாம இருக்கக்கூடாது. எல்லா ஜோமனுமா ஆண்டவரே என்னை ஒரு உப்பை போல உபயோகமாக்கும். ஸ்தோத்திரம். ஒருவேளை உப்பு அது போஜன பதார்த்தங்களிலே சேர்க்கப்படுகிற போது அது தன்னுடைய உருவத்தை இழந்து போகலாம், ஆனால் தன்னுடைய சுவையை இழந்து போகாது. இந்த உலகத்துல நாம் ஒருவேளை மடிந்து போகலாம், ஆனா நம்முடைய சுவை மடியாது, நம்முடைய தன்மைகள் மடிந்து போகாது. ஆண்டவர் அதான் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கை ஒரு உப்பை போல ஒரு வாழ்க்கையா மாறணும். நீங்கள் யார்? நீங்க தான் பூமிக்கு உப்பு. ஆண்டவர் நமக்கு பதில் சொல்லுகிறார். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க, உபயோகப்படுங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. ரபலரரி ஷமன தினலரரி கமலர தியாலர தினலர பொரி ஷபபரி கமலர. ஆண்டவரே நாங்கள் பூமிக்கு உப்பாய் இருந்து உபயோகப்பட கத்த கிருபை செய்யும் அப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிப்போமா? எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். Thank you Jesus. ஸ்தோத்திரம். அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய்